சாய்ராம். என் அன்பு என்னுடைய அழகான தங்கமே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னிடம் கூறு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் கூறு. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை நான் கொடுப்பேன். 1000 பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். அந்த சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை தடுத்து எறியத்தான் நீங்கள் தெய்வம் என்று எங்களை வணங்குகிறீர்கள். எல்லா பொழுதுகளிலேயும் எனக்கு இதுதான் நடந்துவிடும், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, இப்படிதான் இது நடந்துவிடும், அப்படித்தான் அது நடந்துவிடும் என்றெல்லாம் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொண்டு இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு, ஒவ்வொரு பொழுதிலேயும் நான் இருக்கிறேன், இந்த இருக்கிறேன், உனக்கான திருப்தியையும் உனக்கான சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் இந்த சாய் செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களை தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி, யாராக இருந்தாலும், உன்னோடு 10-15 வருஷம் கூட பழகியிருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு இடத்தில் நீ முன்னேற போகிறாய் என்று தெரிந்தாலும், இல்லை மற்றவர்கள் கையால் வேலை ஆக வேண்டும் என்று தெரிந்தாலும், உன்னை பற்றி இலக்காரமாகவோ உன்னை பற்றி குறைவாக பேசவோ யாரும் இங்கு தயங்க மாட்டார்கள். எல்லா நாளும் நீ நினைக்கிறாய் நம்முடைய உறவுகள் நமக்காக என்றும் நிற்பார்கள் என்று. அங்குதான் நீ தவறு செய்கிறாய். உனக்காக யாரும் நிற்க மாட்டார்கள். காசு பணம் எங்கு இருக்கிறதோ, எங்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, அங்குதான் இருப்பார்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள். வேண்டுமானால் தெய்வத்திற்கு பயந்து உன்னோடு இருக்கலாம். ஆனால் நீ ஒரு காரியம் செய்ய போகிறாய், அதில் முன்னேற போகிறாய், அது அவர்களுக்கு பொறாமையாக இருக்கிறது என்றால், சுற்றி இருப்பவர்களிடம் உன்னை கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசுவதற்கு தயாராகி விடுவார்கள். அவர்கள் நீ என்ன குணம், நீ யாருக்கும் எப்பொழுதும் தீங்குகளையே செய்ய மாட்டாய் என்பதெல்லாம் தெரியும். தெரியாமலெல்லாம் அல்ல, தெரியும். ஆனாலும் என்ன, ஆனாலும் அவர்களுக்கு பொறாமை வந்துவிட்டது என்றால் உன்னை தவறாக பேசுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் மனதுக்குள் இருக்கும், இவன் நல்லவன்தான், இவனுக்கு போய் நம்ம இப்படி பேசுகிறோமே, எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், தான் முன்னேற வேண்டும் என்பதை மனதில் வைத்து அதற்காக போராடாமல், நீ தோற்று போக வேண்டும் என்பதற்காக உன்னை எப்படி வேண்டுமானாலும் குறையை கூறுவார்கள். உன்னை பற்றி தவறாக ஒருவர் பேசுகிறார்கள், அதுவும் நல்லபடியாக தெரிந்தே பேசுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உன்னை எப்பொழுதும் குறை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், முதலில் மன உளைச்சல் ஆகாமல், என்னை பற்றி எல்லாம் தெரிந்த நீயே போய் இப்படி பேசலாமா என்ற வார்த்தை எல்லாம் கேட்காமல், முதலில் அவர்கள் அப்படித்தான் என்று விட்டுவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். உன்னுடைய உண்மையான உறவு என்பது அம்மா, தெய்வம். யாருக்காகவும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பது அவர்கள் எண்ணமாக இருக்காது. அம்மாவும் தெய்வமும் தவறு செய்தால் தட்டி கேட்கும். அதுவே நேரம் சரியான விஷயம் செய்தால் தட்டியும் கொடுக்கும். இப்படித்தான் தெய்வம் எல்லா விஷயத்திலேயும், எல்லா நேரத்திலேயும், எல்லா நொடியிலேயும் உங்களுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் யார் தடை போடுகிறார்களோ அவர்களை பக்கத்தில் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக என்றுமே எப்பொழுதுமே நான் இருப்பேன். உங்களை பிடிக்காத சிலர் உங்களை ஏளனமாக பேசலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை தடை போடலாம். ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறட்டுமா? யாராக இருந்தாலும் உங்களை நம்பினால், உங்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே பேசுங்கள். மற்றபடி வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் எப்பொழுதும் யாரிடமும் பேசாதீர்கள். ஏனென்றால் உங்களை அழிக்க நிறைய திட்டங்களை போடுகிறார்களே தவிர
நீங்கள் வாழ வேண்டும் என்பதை யாரும் திட்டமாக போடவில்லை. நல்ல விஷயத்தை பார்த்து பழகவும், நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கட்டும். யார் யாருக்காகவோ அழுது நேரத்தை வீணடிப்பது எதற்காக? நேரத்தை வீணடிப்பது மிக 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 தவறாகும். பொறுமையாக இரு. யாருக்கும் நீ எதையும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற விஷயம் கிடையாது. உன்னை பிடிக்கவில்லை என்றால் ஒருவன் உன்னை தூக்கி போடட்டும், பிடித்தால் பேசட்டும். ஒரு நாள் ஒரு முறை ஒருவன் உன்னை தூக்கி போட்டு விட்டான், பொறாமையால் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஏதேதோ பேசுகிறான், அதுவே அடுத்த நாள் வந்து உன்னிடம் சாதாரணமாக பேசுகிறான் என்றால் நன்றாக தெரிந்து கொள், அவனை விட்டு விலகு. அவன் என்னதான் உன்னை நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று ஒருமுறை பேசிவிட்டு அடுத்த நாள் குறை கூறினான் என்றால் அது உண்மையான உறவுகளே அல்ல. அதனால் எப்பொழுதும் தெளிவாக இரு. துரோகி என்றும் துரோகிதான். ஒருவன் உன்னை பற்றி பேச ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் என்றுமே பேசுவான். அவன் காலத்திற்காகவும் நேரத்திற்காகவும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வான். உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று உன் நண்பன் முடிவெடுத்து விட்டான், உன் குடும்பத்தில் இருப்பவன் முடிவெடுத்து விட்டான், உன்னுடைய பழகிக்கொண்டே இருப்பவன், உன் பக்கத்து வீட்டில் இருப்பவன் முடிவெடுத்து விட்டான் என்றால் அவனை விட்டு தூரமாக விலகுவது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. தவறு செய்பவன் ஜெயிக்கிறான் என்று நீ நினைக்கிறாய், அவன் பாவ கர்மாவை சேர்க்கிறான் என்று நான் சொல்கிறேன். ஒருவன் நீ நினைக்கலாம் தவறு செய்கிறான், அவன் கூட தெய்வம் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, ஏன் கூட தெய்வம் இல்லைன்னு. உன் கண் பார்வை தவறு, உன் எண்ணங்கள் தவறு. அவனோடு அவன் கர்ம வினைகள் பின் சுற்றுகிறது, உன்னோடு தெய்வம் சுற்றுகிறது. ஏன் தெய்வம் இல்லை என்றால் தவறு நடந்துவிடும், தெய்வம் இருந்தால் சரியாகத்தான் நடக்கும் என்பதா? கிடையாது. கர்ம வினை மட்டுமே பேசும். உனக்கு சமீபத்தில் தவறுகள் நடக்கிறது, அப்படி என்றால் உனக்கு தவறு நடக்கப் போகிறது என்று அர்த்தமா? இல்லை, உன்னை தெய்வம் காப்பாற்றுகிறது என்று அர்த்தம். உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழகாக நகர்த்துகிறது என்று அர்த்தம். அதுவே அவன் தவறு செய்கிறான் ஆனால் அவனுக்கு நல்லது நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவன் கர்ம வினையை சேர்க்கிறான், இன்னும் அவன் பாவத்தை குறைக்கவில்லை என்பது அர்த்தம். பார்த்து கொள்ளலாம், எல்லாம் நான் இருக்கிறேன், கவலைகள் எதற்கு? பொறுமை என்றுமே தேவை. உன் பொறுமைக்கான பலன் கூடியவை சீக்கிரத்தில் கிடைக்கும். நாளுக்கு நாள் பல விதத்தில் மாற்றங்களை அனுபவிப்பாய். அழுத கண்ணீர் உன்னுடைய முகமானது சிரிக்க ஆரம்பிக்கும். அழுத கண்கள் என்ன ஆகும்? கண்ணீரெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக மாறும். ஏகப்பட்ட குழப்பத்தோடு வாழும் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலேயும் எதையும் பற்றி கவலைப்படாதே. நலமாகவும் வளமாகவும் இரு. உனக்காக என்றுமே நான் இருப்பேன். தேவைகள் என்னவாக இருந்தாலும் என்னிடம் கேள், உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், அது உனக்கான அற்புதமாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற ஒன்று நீங்கள் என் மீது வைத்தால் நான் நிச்சயமாக உங்களை நான் காக்கிறேன் என்பதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்றுமே நான் உங்களுக்கு அப்பாதான், என்றுமே நான் உங்களுக்கு தோழன்தான், என்றுமே நான் உங்களுக்கு மாபெரும் உதவியாக இருப்பேன். கவலைகள் மட்டும் வேண்டாம், சரியா? இந்த வாக்கை கேட்கிறோம், இந்த நிமிஷமே விட்டுவிட வேண்டும் என்று நினைக்காமல் தொடர்ந்து முயற்சி செய், வாழ்க்கை வெற்றியாகும். ஓம் சாய்ராம்.